Example 9.19. A machine drills a hole in a pipe with a mean diameter of 0.532 centimeter and the standard deviation of 0.002 centimeter. Calculate the control limit for the mean of sample 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே x double bar அப்படி கொடுத்துருக்காங்க is equal to 0.532 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது நம்மளுடைய the diameter இல்லைங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுதான் என்னது 0.002. அப்போ n அதை நம்ம என்ன செய்கிறோம் 5 அப்படின்னு அங்கே சாம்பிள் ஸ்பேஸ் 5 கொடுத்துருக்காங்களா, அதான் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறோம். த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த எக்ஸ் பார் சார்ட் இஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அதாவது யூசிஎல் சொல்லுவாங்க, எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 இன்டூ அது என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ரூட் ஆஃப் என், அதுதான் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஃபார்முலா இல்லைங்களா. அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் டபுள் பார் அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துருக்கோங்க 0.532 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சம்பளே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிடுவோம். எக்ஸ் டபுள் பாருக்கு பதில் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், 3க்கு 3 போட்டுக்கிறோம். அங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் என் என்னென்ன அங்கே எவ்வளோன்னு பார்த்தோம் 5ன்னு பார்த்தோம் இல்லைங்க. இந்த 5 அதான் ரூட் ஆஃப் 5. அப்போ ரூட் ஆஃப் 5க்கு நம்ம பார்த்தோம்னா 2.2361 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த வேல்யூவை இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் 5க்கு பதில் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் 0.532 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுடுறோம். அப்போது 3 இன்ட்டு 0.002 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0.006 கிடைக்குது இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது ஃபைனலாக 0.5346 அப்படின்ற அப்பர் கண்ட்ரோல் லிமிட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டை பார்க்க போகிறோம். அப்போ லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து என்ன வருது அப்படின்னு போட்டால் எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு அப்போ நம்மளுக்கு 0.532 அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டு அதான் எல்சிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் மைனஸ் 3 இன்டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ரூட் ஆஃப் என் அப்படின்றத நம்மளுடைய ஃபார்முலா இல்லைங்களா. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற அந்த 0.532 எக்ஸ் டபுள் பாரு பதில் நம்ம என்ன செய்கிறோம் இதை போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம், 3க்கு 3 போட்டுக்கிறோம். அங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போது 0.002 அப்படின்னு போட்டுட்டு எண்ணுக்கு பதில் அங்கே 5 அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லைங்களா. அதையும் நம்ம அங்கே போட்டுடுறோம். இப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க 0.532 போட்டாச்சு, எக்ஸ் டபுள் பாருக்கு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு, 3 போட்டாச்சு. அப்போ 0.002 அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டோம், ரூட் எண்ணுக்கு பதில் 5 போட்டு இந்த 5ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் 2.2361 தெரியும், அந்த இதுவும் போட்டாச்சு. அப்போது 0.532 மைனஸ் 0.006 பை 2.2361 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா லோவர் கண்ட்ரோல் லிமிட் 0.5293 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா. இதை டிவைட் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் இதிலேருந்து இது லெஸ் பண்ணணும், நம்மளுக்கு 0.5293 அப்படின்ற ரெண்டு கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு நம்மளுக்கு தெரியும் 0.5346ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 0.5293 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் லிமிட் மட்டும் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க கணக்கை போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும்.